அத்தை அவார்டு ஃபங்க்ஷன் உங்கள் அம்மா ராஜிலப்பெல்லாம் அங்கே அது இன்னைக்கா கும்பகோணம் போல தோழனே. ஆமாம் தோழனே தோழனே லைக் போடுங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? லைவ் போட்டாங்களா? தெரியாதே எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே. என் பேர் பரிமலர். நீங்க இருக்கீங்களா? முகமது ப்ரோ பரிமலர். இங்க பாதி கிடக்கு மடிக்க முகமது பேடு கொண்டு கொண்டு ஆரம்பிச்சிடும். அப்படியா? அப்படியா? யாரும் மலைக்கல. நல்ல பேர் கிளவி. அதான் நல்ல பேரா இருக்கு. அப்புறம் என்ன கிளவி? ஹாய் செல்லக்குட்டிங்களே. லைவ் 7 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் போடுங்க. ஆமா அத்தை லைவில் பார்த்தேன். அப்படியா? எனக்கு தெரியல. ஆனா இன்விடேஷன் பார்த்தேன். என்னைக்கு டேட்டுன்னு பார்க்கல. அவங்க பப்ளு சார் அவங்க வராங்க. மாமா டியூட்டிக்கு போகவில்லையா? காலையில தான் வந்தாங்க. சிஸ்டர் இந்த தோழரை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க? பாவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சீதா சிஸ்டர். தேங்க்யூ. இந்த ராஜுல நாயுடு கூட சொல்லலையாம். ஓகே நான் அப்புறம் வரேன். எங்க போறீங்க? இருக்கவங்களே 4 பேரு. இல்லை நீங்க ஒன்று எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா வேலை இருக்கா? இருங்க முகமது ஒரு 5 நிமிஷம். இப்போ யார் பேசுறது என்னட்டு? நாளைக்கு போகணும். ஆமாம் நேற்று போனாங்க. இன்னைக்கு ரெஸ்ட்டு. நாளைக்கு போகணும். ஏன் சீதா தோழி? நான் ரொம்ப நல்லவன். ஆமாம் இவர் நல்லவர்னு இவர் தான் சொல்லிக்கணும். சாப்பிட்டீங்களா நீங்க? அவங்க என்ன போயிட்டு வரட்டும். அடுத்த மாதம் நான் ஈரோடு போகிறேன். என்ன வேலை பார்க்குறீங்க முகமது தோழர்? யாராவது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரீங்கன்னா என்னையே காண்டாக்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸில் கமெண்ட் போடுங்க, நம்பர் தரேன். தோழனே யார் கண்டா எந்த புட்டில் எந்த பாம்பு இருக்குதுன்னு. கரெக்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க சீதா தோழி? முதல் மாதம் சம்பளம் 8000 ரூபாய் வந்துவிட்டது. அத்தை யூடியூப். அப்படியா? எனக்கு சொல்லலை மம்மி. பார்த்தீங்களா? இப்போ கூட வாய்ஸ் போட்டாங்க. என்ன பேபிமா ஏதோ அனுப்பியிருக்க, முருகேஷ் தம்பிகிட்ட பேசுனியா அப்படின்ட்டு வாய்ஸ் போட்டாங்க. ஆனால் பாருங்க இது சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு இந்த மாதம் யூடியூப் சம்பளம் வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க. மம்மி மட்டும் சொல்லலை. இந்த புற்றில் நல்ல பாம்பு தான் உள்ளது. தோழனே எனக்கு ஒரு மகன் 12th படிக்கிறான். சந்தோஷம் மகிழ்ச்சி. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிக்க வைங்க சீதா சிஸ்மா. இன்னைக்கு சண்டே ரைட். சென்று வென்று வாருங்கள். அத்தை உங்க தோழிக்கு சொன்னேன். ஆமா அவங்க சொல்லிட்டாங்க 8400 ரூபாய். நீங்க என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்க? நான் கமலா மம்மிக்கு நினைச்சேன். ஆமா அவங்க 3 வருஷமா சேனல் வச்சிருக்காங்க. உங்க புற்றில் என்ன பாம்பு உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஓஹோ அப்படியா? அப்படிதான். நான் கமலா மம்மிக்குன்னு நினைச்சிட்டேன். எனக்கு வர்றது உங்க கையில தான் இருக்கு. புண்ணியவான்களை அடுத்த மாசம் நான் சம்பளம் எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் $30 வரும். என்ன குரூப் சீதா தோழி பையனின்? லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்கப்பா. என்னப்பா சண்டே கூடவா உங்க கையில லைக் வரல? லைக்க போடுங்க. மற்ற நாளெல்லாம் ஒர்க்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். லைக் போடணுமா? ஆமாம் போக லைவை பார்த்துமா நல்லா லத்தல் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தானே இருப்பீங்க. இப்போ கூட ஐயோ நான் ஹைலைட்டே போட்டுள்ள பைத்தியக்காரச்சி. அடக்கடவுளே. நைட்டி போட்டுறதுக்குள்ள ஹைலைட் போட்டுருக்கோம், போடறதுக்குள்ள ஹைலைட் போட்டுருக்கோம். இந்த போடும் கமெண்ட் வரட்டும். இதயமே இதயமே. இவங்க ஒரு ஹைலைட்டை தட்டி விட்டு வந்துடுறேன். அப்புறம் படிக்கிறேன் கமெண்ட்டு. ஹைலைட்டு போடல. தேங்க்யூ.